ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 24th டெய்லி கேண்டவிஸ் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மலேசியா 2020 அப்பாக் சமிட். அப்பாக்னா ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் மலேசியன் பிரைம் மினிஸ்டர் தான் நடந்துச்சு இந்த அப்பாக் சமிட்டு. ஸோ பிரைம் மினிஸ்டர் யாருன்னா மலேசியாவுக்கு டான் ஸ்ரீ முஹிதீன் யாசின். சரிங்களா? ஸோ இவங்களோட சேர்மன்ஷிப்பில் தான் நடந்துச்சு இந்த வருஷம். ஸோ அவங்க அடாப்ட் பண்ண ரெண்டு முக்கியமானது என்னென்னா இந்த மீட்டிங்கில், ஸோ அப்பாக் புட்ராஜயா விஷன் 2040 அண்ட் 2020 கோலாலம்பூர் டிக்ளரேஷன். ஸோ இது ரெண்டையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க மேஜராக. சரிங்களா? ஸோ அப்புறம் நம்மளுக்கு அப்பாக் சமிட் 2021 நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்க போகுதுன்னா நியூசிலாண்டில் நடக்க போகுது. சரிங்களா? நியூசிலாண்டில் மொத்தம் அப்பாக்கில் 21 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்பாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஸோ எதனாலும் கேட்கலாம் ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் இன்வெஸ்ட் இந்தியா. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர் வச்சு எஸ்டிஜி இன்வெஸ்டர் மேப் ரிப்போர்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ எதுக்காகனா இது, அதாவது 6 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் செக்டார்ஸ் இருக்குன்னு தெரியுமா இந்தியாவில். ஸோ அதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரதுக்காண்டி, அதாவது ஒரு 18 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏரியாஸ் கொண்டு வரதுக்காண்டி தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? அதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்டிஜி இன்வெஸ்டர் மேப்னு சொல்லி. ஸோ அந்த 6 எஸ்டிஜி செக்டார் என்னென்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த 6 இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்காண்டி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு யூஎன்டிபி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. சரிங்களா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் ஓஐஇ அவங்களும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO 3 பேர் சேர்ந்து அதாவது ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க குளோபலி. அதாவது ஒன் ஹெல்த் குளோபல் லீடர்ஸ் குரூப் ஆன் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த ஒன் ஹெல்த் குளோபல் லீடர்ஸ் குரூப் இருக்குது தெரியுமா. ஸோ இவங்க வந்து இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காண்டி தான் செட்டப் பண்ணாங்க இவங்க 3 பேர் சேர்ந்து. ஸோ இந்த 20 மெம்பர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா சுனிதா நரேன். இது ரொம்ப முக்கியம். அந்த சுனிதா நரேன் மட்டும்தான் இருக்காங்க இந்தியாவிலேருந்து. சரிங்களா? இந்த 20 மெம்பர் குரூப்பில். ஸோ நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துங்க ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுக்கு ரோம் இட்டாலி, அப்புறம் இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் பாரிஸ் ஃப்ரான்ஸு, WHO ஜெனீவா சுவிட்சர்லாண்டு. சரிங்களா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், FLO ஆக்சுவலாக இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் FICCI அவங்க கூட லேடிஸ் ஆர்கனைசேஷன் தான் FLO, அந்த உமன் விங். சரிங்களா? ஸோ அவங்களும் IIM சிலாங், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிலாங்கும் இன்குபேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் சப்போர்ட் சென்டர் இவங்கெல்லாம் 3 பேர் பார்ட்னர் வச்சு ஸோ இந்தியாவில் இந்த விமன் என்டர்பிரனர்ஸ் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்கள மென்டார்ஷிப் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, என்டர்பிரனர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னன்னா ஏடிபி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எதுக்காகனா இந்த மண்டி ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது தெரியுமா. ஸோ அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு அதாவது லோன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஹெல்ப் பண்ணுறாங்க. 15 crores மொத்தமாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க மண்டி ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏடிபி 9 crores கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மீதி 6 crores வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்டே போட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ப்ரோக்ராமு மண்டியில். ஸோ இந்த 9 crores வந்து கொடுக்குறது ரொம்ப முக்கியம். யாருன்னா ஏடிபி தான் ஹிமாச்சல் பிரதேஷ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்னு பந்தோ, ஸோ அங்கே செட்டப் பண்ண போகிறாங்க. அப்புறம் பீமாக்கலி வெஹிக்கிள் பார்க்கிங். ஸோ இது வந்து ரொம்ப பிக்கஸ்டான வெஹிக்கிள் பார்க்கிங் அந்த ஸ்டேட்டில். ஸோ அதையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அந்த மண்டியில். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது ஒரு யோஜனா. ஆக்சுவலாக முக்கிய மந்திரி வினோத்தோ கோதான் பிரகலாப். ஸோ இது யார் லான்ச் பண்ணுதுன்னு கேட்பாங்க. திரிபுரா கவர்மெண்ட் தான். சரிங்களா? திரிபுரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா அதாவது இந்த ஸ்கீமுக்கு கீழே, அதாவது இந்த முக்கிய மந்திரி உனத்தோ கோதான் பிரகலாப் அதுதான் MUGP ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே திரிபுராவில் மில்க் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், அதாவது செல்ஃப் ரிலையண்ட் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதிகமாக. சரிங்களா? ஸோ அதை வந்து 2023 அந்த திரிபுரா கவர்மெண்ட் மில்க் ப்ரொடக்ஷனில் செல்ஃப் ரிலையண்ட் ஆயிடணும். ஸோ அதுக்காக அச்சீவ்மெண்ட்டுக்கு அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது மூலியமாக என்னன்னா 90% ஆஃப் கவுஸ் பர்த்தை வந்து அச்சீவ் பண்ணணும், அதிகமாக கவு வந்து உருவாக்கணும் அந்த ஸ்டேட்டில் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மறந்துடாங்க, திரிபுரா கவர்மெண்ட் கேட்பாங்க இந்த ஸ்கீம் கொடுத்து எந்த கவர்மெண்ட்டு கீழே லான்ச் பண்ணாங்கன்னு. திரிபுரா தான். ஸோ அப்புறம் இது பாருங்கள், நபார்டு வந்து ரீசெண்டாக லோன்ஸ் கொடுத்துருக்காங்க மேகாலயாவுக்காக. ஸோ எவ்வளோனா 7.31 crore. ஸோ எதுக்கு கீழேனா இந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு RADF ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க. அதுக்கு கீழே தான் ஸோ இந்த லோன்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க நபார்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது 3 இயர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 3 years லோன் தான். அதாவது 6 நியூ ரோட்ஸும் 24 எக்ஸிஸ்டிங் ரோட்ஸையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி மேகாலயாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் மறந்துடாங்க, மேகாலயா ஸ்டேட்டுக்கு தான் நபார்டு. அப்புறம் இது பாருங்கள், சப்சிடைஸ் லோன் ஃபார் மைக்ரோ இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக இது வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ் அவங்களுக்கு கீழே லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்சிடைஸ் லோனு எவ்வளோனா
3971.31 crore சரிங்களா. மொத்தமாக அந்த மைக்ரோ இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3971.31 crore அதிகமாக லோன்ஸ் மேக்ஸிமம் லோன்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சாங்ஷன் பண்ணாங்கன்னா தமிழ்நாடுக்கு தான் சரிங்களா. எவ்வளோனா 1357.93 crore சரிங்களா. 1357.93 crore தான் தமிழ்நாடு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹரியானாவுக்கு, தேர்ட் குஜராத்துக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு மறந்துடாங்க. மைக்ரோ இரிகேஷன் கீழே ஃபண்ட் அதிகமாக தமிழ்நாடுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்ன இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மோஸ்ட் கார்டன் உத்தரகாண்டில் தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துங்க, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மோஸ்ட் கார்டனு உத்தரகாண்டில் எங்கேன்னு பார்த்துங்க, இந்த குர்பத்தால் நைனிடால் டிஸ்ட்ரிக்டில் தான் சரிங்களா. நைனிடால் டிஸ்ட்ரிக்டில் குர்பத்தால்ன்ற ஒரு இடத்துல தான் உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது யார் வந்து செட்டப் பண்ணதுன்னா வாட்டர் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டிஸ்ட் ஆஃப் இந்தியா ராஜேந்திர சிங். ஸோ இவர் வந்து வாட்டர்மேன் ஆஃப் இந்தியா, இவருக்கு இன்னொரு நேமு இந்த ராஜேந்திர சிங், அவர் தான் செட்டப் பண்ணியிருக்காங்க உத்தரகாண்டில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மோஸ்ட் ஸ்பீசிஸ் ஆக்சுவலாக இந்த 2 ஸ்பீசிஸும் பார்த்தீங்கன்னா இந்த IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இவங்க வந்து ரெட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து உருவாக்க போகிறாங்க, அதாவது வந்து வளர்க்க போகிறாங்க. அதாவது இந்த ஹயோபிலா இன்வோலுட்டா, அதாவது சிமெண்ட் மோசஸ் அண்ட் பிரச்சித்தேச்சியம் புச்சானனி. ஸோ இது ரெண்டையும் வந்து என்னென்னா அங்கே வந்து இந்த மோசஸ் அதை வந்து உருவாக்க போகிறாங்க. இது வந்து IUCN இருக்குது தெரியுமா, அதில் ரெட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு IUCN ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கிளாண்டில் தான் இருக்குது, சுவிட்சர்லாண்டில் சரிங்களா. கிளாண்ட் சுவிட்சர்லாண்டு. ஸோ அதே மறந்துடாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உமாங் ஆப் ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் வெர்ஷன் ஆஃப் உமாங் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. யாருன்னா ரவிசங்கர் பிரசாத். ஸோ யூனியன் மினிஸ்டர் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரவிசங்கர் பிரசாத் அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க உமாங் மொபைல் ஆப்பை இன்டர்நேஷனல் வெர்ஷனில். இந்த கண்ட்ரிஸ்களோட பார்ட்னர் வச்சு, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க வந்து USA, UK, கனடா, ஆஸ்திரேலியா, UAE, நெதர்லாண்ட்ஸ், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ இவங்க கூடலாம் கண்ட்ரிஸ் கூட இன்டர்நேஷனல் லெவலில் பார்ட்னர் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, உமாங்னா யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னன்ஸ் ஆப் தான், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கீழே கவர்னன்ஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கவர்மெண்ட் கீழே ஏதாவது சர்வீசஸ் பண்ணணும்னா கிடைக்கணும்னா இந்த ஆப் மூலயமா நம்ம கவர்மெண்ட்டை வந்து அணுகிக்கலாம் சரிங்களா. அதாவது போய் ஏதாவது தேவைன்னா கேட்டுக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹவு ஹாஸ்பிட்டல் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு கவு ஹாஸ்பிட்டலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அதாவது அசாம்ஸ் டிப்ருகார் இருக்குது தெரியுமா. ஸோ அங்கே தான் செட்டப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் எவர் கவு ஹாஸ்பிட்டலில் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நேம் பாருங்கள், சுர்பி ஆரோக்கியசாலா. ஸோ அந்த கவு ஹாஸ்பிட்டலோட நேமு சுர்பி ஆரோக்கியசாலா, செட்டப் பை ஸ்ரீ கோபால் கௌசாலா சரிங்களா. ஸோ இவங்க தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்துங்க சுர்பி ஆரோக்கியசாலா சரிங்களா. ஃபஸ்ட்டு எவர் கவு ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு கேட்டாங்கன்னா போட்டுருங்க, திப்ருகார்க்கில் அசாமில் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் பெனால்ட்டி போட்டிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அதை அப்படியே பார்க்கலாம். அதாவது அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 35A ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ரீட் வித் செக்ஷன் 56 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா RBI ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க வித்ட்ராவல் பண்ணுறது இந்த மந்தா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அது எங்கே இருக்குன்னா ஜல்னா மகாராஷ்டிராவில் இருக்குது 6 மாதத்துக்கு சரிங்களா. மந்தா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எங்கே இருக்குன்னா ஜல்னா மகாராஷ்டிராவில் இருக்குது 6 மாதத்துக்கு போட்டிருக்காங்க. இந்த மேலே இருக்கிற இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம் சரிங்களா. செக்ஷன் 35 ரெட் வித் செக்ஷன் 56 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தாரிசேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க 5 பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸுக்கு அண்டர் இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 கீழே. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சாங்கன்னா எந்த ஆக்ட் கீழே விதிக்கிறாங்கன்றதையும் பார்த்துக்கணும் சரிங்களா RBI. ஸோ அந்த 5 பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா கார்டு ப்ரோ சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், இன்காஸ்மி மொபைல் வாலெட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், டெல்லி இன்டிகிரேட்டட் மல்டி மோடல் டிரான்சிட் சிஸ்டம் லிமிடெட், அப்புறம் பைரோ நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் ஏர்செல் ஸ்மார்ட் மணி லிமிடெட். இவங்க 5 பேர் தான் சரிங்களா. ஸோ பார்த்துக்கங்க, ஆப்ஷனில் வச்சாங்கன்னா பார்த்துங்க ஒரு தடவை சரிங்களா, போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதுவும் ஃபைன் போட்டது தான். அதாவது சொடக்ஸோ SVC இந்தியன் பிரைவேட் லிமிடெடுக்கு 2 crore போட்டிருக்காங்க. ஃபோன்பே பிரைவேட் லிமிடெடுக்கு 1,39 lakhs போட்டிருக்காங்க. குவிக் சில்வர் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு 1 crore போட்டிருக்காங்க. முத்தூட் வெஹிக்கிள் அண்ட் அசட் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு 34.55 lakh. அதேமாதிரி டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுக்கு ஒரு 5 lakh போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்க வந்து நாம்ஸை வந்து கடைப்பிடிக்குது அப்படின்றக்காண்டி போட்டிருக்காங்க. அப்புறம் இது போக பார்த்தீங்கன்னா 20 lakhs வந்து இந்த பெங்களூர் கர்நாடகாவில் இருக்க இந்த சுஸ்ருதி சௌஹர்டா சகாஹரா பேங்க் நியாமிக்தா. ஸோ இவங்களுக்கு போட்டிருக்காங்க 20 lakhs ஃபைன் சரிங்களா. அதாவது எதுக்காகனா அவங்க வந்து இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கடைப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு 1 lakh வந்து டெக்கான் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அது விஜயபுரா கர்நாடகாவில் இருக்குது டெக்கான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. ஸோ அதுக்கும் போட்டிருக்காங்க 1 lakhs சரிங்களா. அவங்க வந்து இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து கரெக்டாக டைரக்ஷன் அவங்க கொடுப்பாங்களா RBI அதுபடி பண்ணலை அப்படின்னு சொல்லி சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் இருக்குது தெரியுமா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு
இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா. எவ்வளோக்குன்னா 26% வந்து இந்த ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. முன்னாடி வெறும் 15% தான் இருந்துச்சு சரிங்களா ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கு அந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் சரிங்களா. அதாவது ப்ரொமோட்டர் ஸ்டாக் வந்து 26% ஃப்ரம் 15% அந்த ஈக்வாலிட்டி ஷேர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணும் இன் 15 இயர்ஸில் சரிங்களா. ப்ரைவேட் பேங்க்கில் மட்டும்தான் சரிங்களா. இந்தியன் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் மட்டும்தான். அதை மறந்துறாங்க. இதுக்காக ஒரு இன்டர்னல் ஒர்க்கிங் குரூப் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க RBI சரிங்களா. ஸோ அவங்க சொன்ன கைட்லைன்ஸ் படி தான் இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க RBI சரிங்களா. மறந்துறாங்க 26% இப்போ சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள் கீழேயும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று, லார்ஜ் NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அசட் சைஸ்லாம் 50,000க்கு மேலே அண்ட் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா அந்த NBFCலாம் பேங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பேங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேவை அசட் சைஸ் 50,000 கோடி, அப்புறம் 10 வருஷம் வந்து ஆப்ரேஷனில் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது இந்த ஒர்க்கிங் குரூப் போட்டிருந்தாங்களே RBI அந்த இதுக்கு எல்லாமே அந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கு அதுக்கு எல்லாத்துக்குமே PK மோகந்தி இந்த கமிட்டி தான், அவர் தான் ஹெட்டு. ஸோ அவர் தான் போட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து இன்னொன்று ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சரிங்களா. 3 இயர்ஸ் வந்து அந்த பேமெண்ட் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க RBI புதுசாக, அதாவது PK மோகந்தி கமிட்டி படி. அப்புறம் கீழே பாருங்கள், அதாவது மினிமம் இனிஷியல் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டு ஃபார் லைசன்சிங் நியூ பேங்க்ஸு, அதாவது முன்னாடி 500 கோடி தான் இருந்துச்சு, இப்போ 1000 கோடி ஆக்கிட்டாங்க சரிங்களா. 500 crore 1000 crore ஆக்கிட்டாங்க. யூனிவர்சல் பேங்க் இந்தியாவில் செட்டப் பண்ணணும்னா. அதே இது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் செட்டப் பண்ணணும்னா இந்தியாவில் முன்னாடி 200 crore தான் இருந்துச்சு முன்னாடி, இப்போ வந்து 3000 crore சாரி 200 crore தான் இருந்துச்சு, இப்போ 300 crore ஆக்கியிருக்காங்க சரிங்களா. ஒன்றுமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா இப்போ 300 crore வேணும், அதே இது யூனிவர்சல் பேங்க்னா 1000 crore வேணும் சரிங்களா. ஸோ அதை பார்த்துங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கமிட்டி வந்து PK மோகந்தி அவங்க தான் ஹெட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்னன்னா ATP டூர் ஃபைனல்ஸ் லண்டனில் நடந்துச்சு இப்போ 2020. ஸோ இதை யார் ஜெயிச்சதுன்னா இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் டேனியல் மெத்வேதேவ். ஸோ இவங்க ரஷ்யாக்காரவங்க தான். யாரை ஜெயிச்சாங்கன்னா டாமினிக் தேம் ஆஸ்ட்ரியா, அவங்கள தான் ஜெயிச்சாங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் யார் ஜெயிச்சதுன்னு பார்த்துக்குங்க. அவங்க கண்ட்ரி வந்து இந்த வெஸ்லி கோல்ஹோப், இவங்க வந்து டச்சுக்காரவங்க. அதே மாதிரி நிக்கோலா மெக்டிக், ஸோ இவங்க வந்து குரோஷியன் சரிங்களா. 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க டபுள்ஸ் ஃபைனலில். யாருன்னா ஜுர்கன் மெல்சர் அண்டு எட்வர்ட் ரோஜர் வேசலின். ஸோ இவங்க 2 பேரையும் ஜெயிச்சிருக்காங்க. எப்பயுமே ஜெயிச்சவங்களோட கண்ட்ரியை பார்த்துக்குங்க சரிங்களா. டச்சு குரோட்டியன் இவங்க 2 பேரும். மேலே டேனியல் மெத்வேதேவ் வந்து ரஷ்யா. ஸோ அப்புறம் இது பாருங்கள் டெத் நியூஸு, தருண் கோகோய். ஸோ இவங்க ஃபார்மர் CM ஆஃப் அசாம் தான். ஸோ வந்து 13th CM இவங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து சர்பானந்த சோனாவால் இருக்காரு CM-ஆ. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் சர்பானந்த சோனாவால் வந்து 14th, இவங்க வந்து 13th இந்த தருண் கோகோய் சரிங்களா. 13th CM இறந்து போயிட்டார். இவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் சரிங்களா பார்ட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், November 6 to 22 59th நேஷனல் ஃபார்மசி வீக்கு. தீம் பாருங்கள், ஃபார்மசிஸ்ட் ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். அதே மாதிரி November 23 to 27 பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் சேஃப்டி அவேர்னஸ் வீக்கு. யார் இதை கடைப்பிடிக்கிறதுனா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பாருங்கள், கர்நாடகா பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சுருக்காங்க என்னன்னா $50 பில்லியன் பயோடெக்னாலஜி மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் பை 2025 அப்படின்னு சொல்லி கர்நாடகா. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அப்போ இந்தியன் கவர்மெண்ட் கீழே அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் இன்லேண்ட் ஃபிஷரி செக்டார் உத்தரப்பிரதேஷ் தான் அவார்டு வாங்கினாங்க. அதே இது பெஸ்ட் மெரைன் ஸ்டேட்னு சொல்லி ஒடிசா அவார்டு வாங்கினாங்க சரிங்களா. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணாங்க 23rd எடிஷன் ஆஃப் பெங்களூர் டெக் சரிங்களா. அதோட தீம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் நவ் சரிங்களா. G20 தீம் பாருங்கள் இந்த இயர் நடந்துச்சு சவுதி அரேபியா ரியாதில். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பிரசிடென்சியில் ரியலைசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் தி 21st century ஃபார் ஆல். ஸோ அதான் தீம். நெக்ஸ்ட் பாருங்கள், 5th இந்தியா இன்டர்நேஷனல் செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவலை கேன்சல் பண்ணியிருக்காங்க கொரோனாவில். அது எங்கே நடக்கும்னா ஷிலாங் மேகாலயாவில் தான். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க யாருன்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். ஸோ அவங்களும் மனோஜ் முன்டாஜிர். ஸோ இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் வாட்டியன் லிட்ரஸி அவார்டு சரிங்களா. அதாவது பொயட் அண்ட் அதெல்லாம் எழுதுறக்காண்டி புக்ஸ்லாம் எழுதுறக்காண்டி ஃபேமஸாக. ஸோ இந்த வாட்டியன்ற ஒரு UK ஆர்கனைசேஷன் அவங்க தான் கொடுப்பாங்க. அப்புறம் SBI பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா டு ப்ரொமோட் ESG என்விரான்மெண்ட் சோசியல் கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் க்ரீன் ஃபினான்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி சரிங்களா. SBI தான் மறந்துடாங்க. ராஜ்நாத் சிங் பார்த்தீங்கன்னா லேண்ட் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே லேண்டு பற்றி மேனேஜ்மெண்ட் அந்த இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ஆன்லைன் போர்ட்டல்லையே டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அது யார் டெவலப் பண்ணதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இன் அசோசியேஷன் வித் ஜென்ரல் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், டெல்லி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அவங்க கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து எதுக்காகனா டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ரெவன்யூ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி. டெல்லி பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சுருக்காங்க டு ரெடியூஸ் பொல்யூஷன் இன் யமுனா ரிவர் பை 90% 2023.
அதே மாதிரி டெல்லியும் யுனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்க யூஐ இனிஷியேட்டிவ், ஸோ அவங்க கூட பார்ட்னர் வச்சு ஸ்கில் அண்டு யூத்தெலாம் வந்து எம்பவர்மெண்ட் பண்ணி ஜாப் கிடைக்கிறக்காண்டி டெல்லி தான். இந்த யூஆன்றது பார்த்தீங்கன்னா என்னென்னா 10 to 24 இயர்ஸ் இருப்பாங்க தெரியுமா இந்தியாவில். ஸோ அந்த யங் பீப்புளை வந்து ஸ்கில்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா யோவான்றவங்க யுனிசெஃப் கீழே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏடிபி பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க $20.3 மில்லியன். ஸோ எதுக்காகனா அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வேக்சின் கொரோனா வேக்சின் அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி கிடைக்கிறக்காண்டி ஏடிபி தான் மறந்துறாங்க. அப்புறம் ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸு அவங்க கூட பார்ட்னர் வச்சு அவங்களோட ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காண்டி ஆர்பிஎல் பேங்க்கும் அமேசான் வெப் சர்வீஸும். நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இன் கோஹிமா நாகாலாண்டில் இருக்குது தெரியுமா. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ISO 9001-2015 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக சரிங்களா. ரீசெண்டாக அப்புறம் வந்து புவனேஸ்வர் ஒடிசா இருக்குது தெரியுமா, அந்த சிட்டிக்கு வந்து என்னென்னா அதாவது ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக செப்டிக் அண்ட் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ISO சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இதே இது சரிங்களா, அது புவனேஸ்வர் சிட்டிக்கு. அப்புறம் IRDA பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்வாப் அக்ரிமெண்ட்டு. அதாவது என்னென்னா 20.57% இந்த மிட்சுய் சுமிட்டோமோ இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருந்தாங்க மேக்ஸ் லைஃப்பில். ஸோ அதை வந்து அப்படியே ஸ்வாப் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடுக்கு அப்படியே ஸ்வாப் அக்ரிமெண்ட்டாக வித் 20.87% ஸ்டாக் இவங்க இருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. மேக்ஸ் லைஃப்பில் இருக்க இந்த 20.57% அப்படியே இவங்க வாங்கிட்டாங்க, இந்த மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் சரிங்களா. ஸோ மறந்துறாங்க யாருன்னு கேட்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு இன்னையோடது. ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.